வாங்க உட்காருங்க. ஐயோ அம்மா, நீங்க உட்காருங்க. hours பிஸியா இருக்கிறாள் நான் இப்பதான் பாக்குறேன். எஸ்ங்க. ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அதுக்கு ஒவ்வொரு ஆள வேலைக்கு வச்சுக்கலாமே. அதுக்கு தாருமா இந்த நாய்களை வச்சது. இப்ப இதுங்களே போனை ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுங்க பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, அவர் நான் கூட்டி வந்துடுறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சது. ஆல் நல்ல கைஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம். அப்ப ஏனுங்க மாப்பிள்ளைங்க. மா வணக்கம். வணக்கம், உட்காருங்க. ஐயோ வேண்டாங்க. ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க. நீங்க எப்படி திடீர்னு நீங்க? உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு, நெத்தியில குங்குமம், கலையான அந்த முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. பச்சை புடவைய பார்த்த உடனே மதுரை மீனாட்சின்ட்டு ஓகே. காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்ன? நாளை பின்ன சிகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அஜயோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறா. அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? ஏ என்னாச்சு? ரூட்ட சொல்லாம எப்படி? என்ன தாத்தா? ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, பழசெல்லாம் ஏமா கிட்டீங்க? ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ சரி சரி, தாத்தாட்டு இருந்தா சாகிறதா, அதை நம்ம எடுத்து புதைக்கிறதா? சிங்கப்பூர்ல இருக்கிறது ஒரே ஒரு தாத்தா மேடம். எங்க அப்பா அப்பா செத்ததுக்கு அப்புறம் 5 வயசுல அவர் தான் என்ன வளர்த்து ஆளாக்குனார். பிசினஸ், எஸ்டேட், ஃபேக்டரி எனக்கு நூலாவது பிரயோஜனம். அரே ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்கம்மா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தடி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாரு.